வணக்கம். ஆல் இன் ஒன் எ குட் ஒன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது ஹைட்ராலிக் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் 4 போர்ட் 3 பொசிஷன். இது எங்கெல்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் டைகஸ்டிங் மிஷின், பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங், காட்டன் ப்ரெஸ், அப்புறம் ஜேசிபியில் வந்து இது மாதிரி பட்டன் டைப் இருந்தால் இது யூஸ் ஆகும். நம்ம லிவர் டைப் தான் நிறைய மோஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஹைட்ராலிக் கண்ட்ரோல் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் ஃபுல் வியூ. சொல்லாடி காயில். ஸோ இதில் வந்து 5 போர்ட் இருக்கும். ஃபஸ்ட் நார்மலாக 4 போர்ட்டு தான். மெயினில் பார்த்தீங்கன்னா 4 போர்ட். ஸோ இதில் வந்து அந்த வால்வ் மவுண்டிங் ஆகி நாலு ஸ்க்ரூ சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் மவுண்டிங் ஆகிருக்கும். இந்த வால்வோட சிம்பிள். வேறு ஜிக்ஜாக்காக இருக்கிற பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு, சைடில் உள்ள இந்த இது வந்து சொல்லாடி காயில். இது ஆக்சுவல் அனிமேஷன் வியூ. சொல்லாடி ஏ, சொல்லாடி பி, இது ஆர்மச்சூர். ஸோ ஆர்மச்சூருக்கு நடுவில் உள்ள இந்த ஸ்டெம்பு. ஸோ அதை எப்படி கழட்டிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டெம்பை கழட்டியாச்சு ரெண்டு பக்கமாக. ஸோ அதோட ஏ பக்கம் கழட்டுறோம். அந்த ஸ்டெம்புக்கும் ஸ்பூல்னு சொல்கிற அந்த வாலோட 3 பொசிஷன் சொல்கிறோம்ல, ஸோ அதுங்களோட ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வால்வோட ரெண்டு பக்கம் அந்த ஸ்டெம்பை கழட்டணும். உள்ள வால்வோட வந்து இப்படி தான் இருக்கும் உள்ள. அனிமேஷனை பார்க்க விட இப்போ அவருக்கு நேரடியாகவும் கட்டியாச்சு. ஸோ இதுதான் இதோட அனிமேஷன் வியூ. சொல்லாடி ஏ, சொல்லாடி பி, பம்ப் ரெட் கலர் உள்ளது பம்பு. இங்கே ஏபின்னு ப்ரெஷர் கேஜ் வருது பார்த்தீங்களா, அது சிலிண்டருக்கு போகிற லைன். இப்போ காட்டுறதில்ல 6ஆம் மார்க் பார்த்தீங்கன்னா ப்ளென்சர். இது ஸ்ப்ரிங்கு, இதுவும் ஸ்ப்ரிங்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து தான் வந்து ப்ரெஷரை வந்து ஹோல்ட் பண்ணிக்குது. 3 பொசிஷன் பம்பில் இந்த ப்ரெஷர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ஹைட்ராலிக் சிலிண்டர் ஏ, ஹைட்ராலிக் சிலிண்டர் பீக் போகிற போட்டு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஸ்பூல்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஹைட்ராலிக் ப்ரெஷர் வந்து பம்பில் வந்து வர ப்ரெஷர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் சொல்லிட்டு, அந்த ஸ்பூலோட உள்ளே எப்படி இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஓரிங்கு எதுவுமே கிடையாது. நம்ம நிமாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஓரிங் வரும், ஹைட்ராலிக் எதுவுமே நடுவில் ஓரிங் எதுவுமே வராது. ஸோ இதோட கிளியரன்ஸ் பேஸ் பண்ணி தான் இது வந்து உள்ள கன்ஜெக்ஷன் ஆகிருக்கும். கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 8 மைக்ரான் இருக்கும். ஸோ இது மேலே அதிகமாக போச்சுனாலும் அவங்களுக்கு வந்து வால்வ் வந்து எஃபிஷியன்சியாக இருக்காது, ப்ரெஷர் ஹோல்ட் ஆகாது. கம்மியாக இருந்தால் ஸ்பூல் வந்து ஆக்டிவேஷன் இருக்காது. இப்போ நடுவில் போட்டுருக்க நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்பூல் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்பூலை வந்து வெளியில் எடுத்து பார்க்குறோம். ஸோ அனிமேஷன் வீலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 காயிலுக்கு நடுவில் ஒரு சென்டரில் ஒரு பெரிய ராடு மாதிரி போகும் பார்த்தீங்கன்னா. வெளியில் எடுக்கிறோம் பாருங்கள், உங்களுக்கு இது வெளியில் எடுத்தால் தெரியும். இதுதான் அதோட ஸ்பூல். இந்த நடுவில் வந்து கொஞ்சம் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதான் பம்புலேருந்து வர ப்ரெஷரை வந்து ஹோல்ட் பண்ணும் 3 பொசிஷன். ஸோ நடுவில் வந்து சைடில் 2 பக்கம் வந்து பார்த்தீங்களா, அதான் ஃபைனாக கிரேம் பண்ணியிருப்பாங்க. கிளியரன்ஸு 5 to 8 மைக்ரான் அந்த மாதிரி தான் இருக்கும். கம்மியாக இருந்தால் ஸ்பூல் ஆக்டிவேஷன் ஆகுது, அதிகமாக இருந்தால் ப்ரெஷர் ஹோல்ட் ஆகுது, லீக் ஆகும். ஸோ 2 பக்கம் லீக் ஆகி போயிடும். ஏ போட்டுக்கோ இல்லை பி போட்டுக்கோ, சிலிண்டர் சைடு. ஸோ இப்போ வந்து செல்நாடு காயில் ஏ. ஸோ இது வந்து எனர்ஜியானால் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. இப்போ வோல்டேஜ் கொடுத்தாச்சு. ஆர்மச்சூர் வழியாக ப்ளஞ்சர் மூவ் ஆகிட்டு, ப்ளஞ்சர் வந்து நடுவில் ஸ்பூலில் மூவ் ஆகிட்டு ரெட் இன்கேஷன் வந்து பீ போட்டு சிலிண்டரோட பீ போட்டு தள்ளுது. ஸோ இதில் வால்வ் ஆக்டிவேஷன் இப்படி தான் ஆகும். மிடிலுக்கு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் காயில் எனர்ஜி ஆகிருக்கு. ஏ ஸ்பூல் மூவ் ஆகிட்டு சிலிண்டர் பிக்கு போகுது. ப்ரெஷர் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரெஷர் கேஜில். இப்போ காயில் டிஎன்ஹெச் ஆனவுடனே அது காயில் பவர் கட் ஆனவுடனே அந்த ஸ்பூல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சென்ட்ரல் பொசிஷனுக்கு வந்துடும். ஏன்னா 2 பக்கம் ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இந்த பி சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கில் கம்ப்ரஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து மறுபடியும் காயில் எனர்ஜி கட் ஆனவுடனே, பவர் கட் ஆனவுடனே மறுபடியும் அந்த ஸ்ப்ரிங் போஸ்டர் வந்து ஸ்பூலை வந்து மறுபடியும் மூவ் பண்ணி விட்டுரும். ஸோ காயில் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு, 110 வோல்ட்டு, 230 வோல்ட்டு நமக்கு தேவையான இதை பொறுத்து இருக்குது. நமக்கு எந்த இடத்த எப்படிலாம் தேவைப்படுதோ, சில இடத்துல 24 வோல்ட்டு போட முடியாது, சில 230 வோல்ட்டு தான் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போல்லாம் நார்மலாக 24 வோல்ட் தான் சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு சொன்னல, காயில் இணைச்சி கட்டானே ஸ்ப்ரிங் வந்து இந்த நல்ல பிளஞ்சரை தள்ள சொல்லிட்டு அதுதான் இந்த ஸ்ப்ரிங்கு. ஸோ அதோட உள்ளே உள்ள பிளஞ்சருக்கு அப்புறம் உள்ள ஸ்டெம்பு. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து காயில் மீன்ஸ் ஆர்மேச்சர். ஸோ காயில் இணைச்சி செய்யும்போது ஆர்மேச்சரில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்காக இதாகிட்டு நடுவில் பிளஞ்சர் மூவ் ஆகும்போது அந்த பிளஞ்சர் வந்து அந்த நடுவில் ஸ்பூலில் வந்து உள்நோக்கி தள்ளும்போது நமக்கு வந்து ஹைட்ராலிக் ப்ரெஷர் வந்து பி போட்டுக்கு போகும். சொல்லாடி காயில் சப்போஸ் ஏ எனர்ஜி ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, ஏ எனர்ஜி ஆகுது, ஸ்பூல் மூவ் ஆகுது, பம்பில் வந்து சிலிண்டர் பிக்கு போகுது. இப்போ பவர் கட் ஆனோடனே மறுபடியும் நியூட்ரலுக்கு வந்துடும். ஸ்ப்ரிங் போர்ஸ் வந்து கம்ப்ரஸர் ஸ்ப்ரிங் வந்து ரிட்ராக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ பழைய ஸ்பூல் வந்து பழைய பொசிஷனுக்கே கொண்டு போய் வச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேனுவலாக வந்து சொல்லாடி பியை வந்து கை மூலமாக வந்து அந்த பிளஞ்சரை ஆக்டிவேட் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது நடுவில் இந்த ஸ்டெம்பு மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த திஸ் பாயிண்ட் அந்த பாயிண்ட்டு தான். ஸோ அதுக்கு நடுவில் சின்ன அலைங்கியும் ஒரு 3 to 4 mm தான் இருக்கும். அது ஒவ்வொரு வாழ்க்கை கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா தெரியும். அதில் வந்து ஸ்பூலை வந்து நகர்த்துறதுக்காக அந்த நடுவில் பிளஞ்சரை ஆக்டிவேட் பண்ணுறோம். ஸோ ஆக்டிவேட் பண்ணும்போது உள்ள ஸ்டெம்பு எப்படி மூவ் ஆகும்னா, பி சைடு வந்து பிளஞ்சரை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்பூல் வந்து ஏ சைடு உள்ள சொல்லாடி காயிலுக்கு மூவ் ஆகும். அப்படிங்கும்போது ஹைட்ராலிக் சிலிண்டர் ஏ சைடுக்கு வந்து ஆயில் பம்புலேருந்து உள்ள ப்ரெஷர் வந்து சிலிண்டருக்கு ஏக்கு போகும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ பம்புலேருந்து சிலிண்டர் ஏக்கு வந்து ப்ரெஷர் போகுது. மறுபடியும் ரிலீஸ் பண்ணோடனே ஸ்ப்ரிங் போர்ஸ்லேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு ப்ரெஷரை ஹோல்ட் பண்ணிடும். ஸோ சிலிண்டர் ஏக்கோ பிக்கோ வந்து பம்புலேருந்து ப்ரெஷர் வந்து போகவே போகாது. ஸோ அதுதான் இதோட 3 பொசிஷன். எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா சேஃப்டிக்காக தான். ஸோ சொல்லாடி காயில் வந்து திடீர்னு வந்து எனர்ஜி ஆகிருக்கும், திடீர்னு பவர் கட் ஆகிடுச்சு, இபி பவர் ஏதோ கட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் போர்ஸில் வந்து மறுபடியும் சென்ட்ரல் பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ அதனால் வந்து நமக்கு ஆப்ரேஷன் வந்து எந்த ஃபங்க்ஷனுமே சின்ன மூவ்மெண்ட் கூட ஹைட்ராலிக் சிலிண்டரில் இருக்காது. இது சேஃப்டி. இப்போ வந்து சொல்லாடி ஏ வந்து ஆன்லேயே இருக்குது. இதே நேரத்தில் வந்து நம்ம வந்து மேலே சொல்லாடி பி பிளஞ்சர் சைடை வந்து கை மூலமாக உள்ள அந்த அலன்கியோ ஏதோ வச்சு மூவ் பண்ணுறோம், சின்ன வந்து அடை வச்சு. ஈவன் வந்து சொல்லாடி காயில் வந்து எனர்ஜியாக இருக்கும்போதும் அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ஆர்மேச்சரோட வந்து கெப்பாசிட்டி நமக்கு கம்மி. அது கையில் கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது பிளஞ்சர் வந்து பி சைடு வந்து கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அந்த பிளஞ்சரை வந்து ஸ்பூலை வந்து ஏ பக்கம் மூவ் பண்ணிடும். ஸோ அப்படிங்கும்போது மறுபடியும் ஈவன் வந்து காயில் எனர்ஜி ஆனால் கூட சிலிண்டருக்கு ஏக்கு தான் வந்து ப்ரெஷர் போகும். இதுதான் ஹைட்ராலிக் 4 port 3 பொசிஷனோட ஃபங்க்ஷன். இதுபோன்று ஹைட்ராலிக் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மேலும் பார்க்கலாம். நன்றி.